Very good morning, students. Now we are going to see a lesson in biology. This lesson belongs to cell structure. In this lesson, we are going to see the structure of cell both in animals and also plants. The fundamental unit of life is cell, isn't it? You already learnt in 6th standard itself. We are in lockdown period. எதனால இந்த லாக்டவுன் போட்டிருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அபவ் 8 monthsக்கு மேலே நம்ம இந்த லாக்டவுன் பீரியடில் இருந்துகிட்ருக்கோம். எதனால் அப்படின்னா கரோனா அப்படிங்கிற வைரஸ்னால் இன்ஃபெக்ஷன் நிறையா ஆகுது, லங்ஸ்லலாம் இன்ஃபெக்ட் ஆகுது. அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால அதனுடைய விளைவுகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆல் ஓவர் வேர்ல்டே இந்த லாக்டவுன் பீரியடில் இருக்கோம். நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு முழுக்கவுமே இந்த லாக்டவுனில் தான் இருந்துகிட்ருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆகிட்டு வருது இல்லையா? ஆனாலும் நம்ம இன்னும் சேஃப்டி ரீஜனுக்கு வரல, இன்னும் டேஞ்சரில் தான் இருக்கோம். இன்னும் அடுத்த செகண்ட் ஸ்விங் வரப்போகுது அப்படின்றாங்க. அதனால் எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருங்க. வெளியில் போயிட்டு வந்தால் எந்த அளவுக்கு ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அதுக்கான இப்போ க்ளீன்லினஸ் என்னென்ன இருக்கோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வீட்டில் நுழைஞ்சோன்னே அதெல்லாம் பண்ணிக்கோங்க. எதனால் அப்படின்னாக்கா இந்த கரோனா வைரஸ்னால். இந்த வைரஸ் நம்ம கண்ணால் பார்க்க முடியுதா? இல்லை. ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத இந்த கிருமி என்ன பண்ணுது, ஆல் ஓவர் வேர்ல்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இது வரைக்கும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே சமயம் அதுக்கான மெடிசின்ஸும் இன்னும் கண்டுபிடிக்கல. அது ப்ராசஸில் இருந்துகிட்ருக்கு. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படிங்கிறதும் இன்னும் 100% நமக்கு ஷூரிட்டி கிடையாது. இது கண்ணுக்கு தெரியாத ஒரு மைக்ரோப். கரோனா அப்படிங்கிறது ஒரு வைரஸ். மைக்ரோப்ஸ் அப்படின்னாக்க என்னது? மைக்ரோஸ்கோப் வழியாக மட்டும்தான் அதால் பார்க்க முடியும். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அந்த மாதிரி மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கக்கூடியதை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னு சொல்கிறோம். we cannot see through naked eyes. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு நல்ல ஃபெமிலியரான இந்த கொரோனா வைரஸ் நல்லா தெரியும். இது மாதிரி நிறைய கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த வேர்ல்டில் இருக்குது. ஈவன் கண்ணுக்கு தெரிகிற நம்ம ஆர்கானிசம்ஸை விட கண்ணுக்கு தெரியாத இந்த ஆர்கானிசம்ஸ் தான் கவுண்டபிள்லேயும் சரி, வெயிட்லேயும் சரி அதிகமாக இருக்குது. இந்த உலகத்துலேயே அதிகமாக இருக்கக்கூடியது இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான். நமக்கு ஏதாவது டிசீஸ் வருது அப்படின்னாக்க மோஸ்ட்லி நம்ம ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும் அந்த மாதிரி தான் நமக்கு முதல்ல ஆரம்பிக்கிறது. அது மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஃபீவர் வருது அப்படின்னாக்க உடனே அது எதனால் வருது, ஏதாவது வைரல் ஃபீவரா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை ஏதாவது ஃபுட்டில் ஏதாவது பாய்சன் ஏதாவது கலந்துருக்கா, பாக்டீரியா அஃபெக்ட் ஆகிருக்கா இப்படின்னு தான் பார்க்குறோம். அப்போ நமக்கு வரக்கூடிய டிசீசஸ் எல்லாமே மோஸ்ட்லி இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால தான் வருது. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேயே பல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டிசீஸஸ் ஸ்ப்ரெட் பண்ணுது. மீன் டைம் அதுலேயே நல்ல பாக்டீரியாஸும் இருக்குது, நல்ல வைரஸும் இருக்குது. நமக்கு ஹார்ம் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது, ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அது டீட்டெயிலாக நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம இப்போ கடைக்கு போகிற ரோட்லலாம் இந்த கலர்ஃபுல்லாக இப்போ பஜ்ஜிலாம் போட்டிருக்காங்க, மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க. அப்போ கலர்ஃபுல்லாக இருக்கிறது டெம்ப்ட் பண்ணுது உங்களைய. அந்த ஸ்மெல்லு எல்லாம் சேர்த்து நீங்கள் அதை சாப்பிட்றீங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு 1 or 2 days கழித்து உங்களுக்கு ஸ்டமக் பெயின் வந்துடுது. ஸ்டமக் பெயின் வந்துருச்சு அப்படின்னாக்க டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் உடனே என்ன கேட்குறாரு, எத்தனை நாள் ஆச்சு, நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டீங்க, எங்கேயாவது வெளியில் போனீங்களா, கும்பலான இடத்துக்கு போனீங்களா, வெளியில் எங்கேயாவது வாங்கி சாப்பிட்டீங்களா, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பார். நீங்கள் சொல்கிற அந்த பதிலை வச்சு அவர் ரிலேட் பண்ணி பார்ப்பார். எங்கேயாவது வெளியே சாப்பிட்டியா அப்படின்னாக்க என்ன சாப்பிட்ட அப்படின்னா ஏதாவது கண்டாமினேட்டட் ஃபுட்டு சாப்பிட்ருப்ப,
அந்த கண்டாமினேட்டட் ஃபுட்டு சாப்பிட்டதுனால யூ மைட் ஹாவ் காஸ்ட் ஃபுட் பாய்சனிங். அதை சாப்பிட்றதுனால ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கலாம். சரி, அந்த ஃபுட் பாய்சனிங்கிறது எதனால் ஆயிருக்கு? பாக்டீரியானால இருக்கா, வைரஸ்னால இருக்கா, இதெல்லாமும் செக் பண்ணுவாங்க. அந்த பாக்டீரியா ஏரில் இருந்து ஸ்ப்ரெட் ஆகுதா, தண்ணி வழியாக ஸ்ப்ரெட் ஆகுதா, நீங்கள் தண்ணி மாற்றி குடிச்சியா, இத்தனை கொஷின்ஸும் உங்கள்கிட்ட இருந்து கேட்டு அதுலேருந்து ஈஸியாக டாக்டர்ஸ் டயக்னைஸ் பண்ணிடுவாங்க. இந்த பாக்டீரியானால் வந்திருக்கக்கூடியதா, வைரஸ்னால் வந்திருக்கக்கூடிய டிசீஸா அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிலேட்டடான டெஸ்ட் உங்களே எடுக்க சொல்லுவாங்க. இப்போ வயிற்றில் பெயின் வருது, ஸ்டமக் பெயின் வந்துருச்சு, லூஸ் மோஷன் ஆகுது, அது மாதிரிலாம் இருந்ததுன்னா மோஸ்ட்லி ஃபுட் பாய்சனிங்காக தான் இருக்கும், ஃபுட்போர்ன் இன்ஃபெக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் மோஸ்ட்லி எந்த மாதிரி பாக்டீரியானால ஆயிருக்கும் அப்படின்னா சால்மோனெல்லா பாக்டீரியா அப்படின்னு அது ஒரு வகை, பாக்டீரியாவில் ஒரு வகை, அது ஒரு ஸ்பீசிஸ். அந்த சால்மோனெல்லா பாக்டீரியானால தான் வயிற்றில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகும். அதனால தான் அப்போ அதை நீ சாப்பிட்டதை வச்சு தான் வந்திருக்கும் அப்படின்னாக்க அந்த பாக்டீரியாவுக்கான டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, டூல் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, மோஷன் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணி அது கரெக்டாக என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னு கண்டுபிடிச்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடாக அவங்களால மெடிசன்ஸ் உங்களுக்காக கொடுக்க முடியும். அப்படி இல்லை மாற்றி கொடுத்துட்டாக்கா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். கரெக்டாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் வேறு ஏதாவது மருந்து மாற்றி கொடுத்துட்ருப்பாங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சா தான் டயக்னோஸ் பண்ணால் தான் அதுக்கான கரெக்டான மருந்தை அவங்களால ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் அஃபெக்ட் ஆகிற பாக்டீரியா அண்ட் வைரஸ்னால் நமக்கு வரக்கூடிய டிசீஸ்லேருந்து ஆரம்பித்து நமக்கு கண்ணுக்கு தெரிகிற உருவங்கள் பெருசு பெருசாக டைனோசர்லேருந்து பெரிய யானை, ஜிராஃபி, இதெல்லாத்தோட உடம்பும் எதால் தான் ஆயிருக்கு, அந்த பேசிக் யூனிட் என்ன, அதனுடைய உடம்பு சின்னதாக நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, பெருசாக விசிபிளாக இருக்கக்கூடிய ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எ சிங்கிள் பேசிக் யூனிட் கால்டு செல். அந்த செல்லை பற்றி தான் லெட் அஸ் ஸ்டடி அபவுட் த செல். ஆக்டிவிட்டி 1ல் சம் கொஷின்ஸ் ஆர் கிவன். அதில் நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் லிவிங் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, லிவிங்னா எப்படி இருக்கும், அது நான் லிவிங்னா அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி அப்படின்லாம் நிறையா படிச்சிருப்பீங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஷின், டு யூ திங்க் தட் அன் இண்டிவிஜுவல் செல் இஸ் லிவிங்? தனியாக ஒரு செல் மட்டும் லீவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க. பிளான்ட் செல், அனிமல் செல்லாம் படிச்சிருக்கீங்க. அதில் சிங்கிள் செல்லில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸோட எக்ஸாம்பிள்ஸும் படிச்சிருப்பீங்க. நீங்கள் அமீபா, யூக்ளினா, பேரமீசியம் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அதெல்லாமே அப்போ சிங்கிள் செல் தான். அப்போ சிங்கிள் செல் கேன் லிவ் இல்லையா? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் அதில் எழுதிக்கோங்க. ரைட் அபவுட் வேரியஸ் ஆர்கனல்ஸ் ஆஃப் அ செல் விச் யூ நோ. ஆர்கனல்ஸ் அப்படின்னா அந்த ஒரு செல்லுக்குள்ளார என்னென்னலாம் செல் உறுப்புகள், ஆர்கனல்ஸ்னால் அதுக்குள்ளார என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங், செல் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எல்லா ஆர்கானிசம்ஸுமே இட்ஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். இப்போ விசிபிளாக இருந்தால் இட்ஸ் மேட் அப் ஆஃப் க்ரோர்ஸ் அண்ட் கோர்ஸ் ஆஃப் செல்ஸ். இன்விசிபிளாக இருந்தாக்க இட் மைட் பி மேட் பை சிங்கிள் செல், யூனிட் செல். அப்படின்னா ஒரே ஒரு செல்லால் மட்டுமே ஆகக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இங்கே நம்மளை சுற்றி நிறையா இருக்குது. அது எப்படிலாம் இருக்குது? கண்ணுக்கு தெரியாமல் காற்றில் பரவி இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் வாட்டரில் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்குது இல்லையா? அப்படியே அந்த சின்ன செல் கூட ஒரே ஒரு செல் கூட உயிர் வாழும். அந்த உயிர் வாழக்கூடிய அந்த செல்லை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்கிறோம்.
லாஸ்ட் லெசனில் நம்ம மேட்டர் பார்த்தோம். இந்த மேட்டரோட பேசிக் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி, மேட்டரோட ஸ்மாலஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டம்ஸ் அப்புறம் மாலிகூல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே லிவிங் ஆர்கானிசம்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் லிவிங் ஆர்கானிசம்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன பார்ட்லேருந்து தான் அப்படியே பெருசாகிட்டே வரும். இப்போ இங்கே லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஸ்மாலர் யூனிட், சிங்கிள் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செல். அந்த செல் தான் அதனுடைய அந்த ரெப்ரசன்ட் பண்ணுது, அந்த ஹோல் பாடியவே அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபங்க்ஷன்னு எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரே ஈச் பார்ட் ஆர் ஆர்கனல்ஸ் இன் அ செல், அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் ஒவ்வொரு உறுப்பு இருக்குது, அந்த உறுப்பும் ஒவ்வொரு வேலையை செய்யும். இது இப்போ ஹியூமன் பாடின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹியூமன் பாடி, அனிமல்ஸ் எல்லாமே அதுக்கு ஒரு பர்டிகுலர் செல் இருக்கும். பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் செல் இருக்கும். செல் ஸ்ட்ரக்சர் டிஃபர் ஆகும். அனிமல் செல்லும் பிளான்ட் செல்லோட ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. இப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னாக்க, யூனிசெல்லுலார் அப்படின்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல் இட் செல்ஃப், தட் இஸ் கால்டு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இது எங்கெல்லாம் இருக்கும், எப்படி பார்க்க முடியும்? இட் கேன் பி சீன் வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப். There are many single called microscopic organisms. இது மாதிரி நிறைய மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் நம்மளை சுற்றி இருக்குது. நீங்கள் லாஸ்ட் இயரே படிச்சிருப்பீங்க. அமீபா, கிளாமிடோமோனாஸ் இதெல்லாம் வந்து அனிமல்ஸில் சிங்கிள் செல்லு. அதேமாதிரி பிளான்ட்ஸ்லேயும் சிங்கிள் செல் இருக்குது. இந்த அமீபா, கிளாமிடோமோனாஸ்னால் அனிமல்ஸ்க்கு ஒன்று யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இந்த பாடி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சின்னதாக பிளாக்ஸ், இந்த பக்கத்தில் உங்களுக்கு மேலே காமிச்சிருக்காங்களே சின்ன சின்ன பிளாக்ஸ், செங்கக்கல்ல அடுக்கி வச்ச மாதிரி இருக்கக்கூடியதான் ஒரு செல். இந்த நிறைய இது மாதிரி செல்கள் சேர்ந்து தான் என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு டிஷ்யூ மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த டிஷ்யூ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். ஆர்கன் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஃபுல் ஆர்கானிசம்ஸ், உயிரினம் உருவாகும். இப்போ இந்த ஒரே ஒரு செங்கக்கல்லாம் அடுக்கி வச்ச மாதிரியே இல்லாட்டினா இந்த மாதிரி பிளாக்காக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் செல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஒரே ஒரு செல்லு மட்டுமே நம்ம இன்விசிபிளாக இருக்கும். அந்த ஒரே ஒரு செல் எப்படி இருக்கும், நமக்கு இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாது. ஆனால் விசிபிளாக இருக்கக்கூடியதில் நிறைய செல்ஸ் சேர்ந்துருக்கும். இது மாதிரி கோடிக்கணக்கில். இந்த கோடிக்கணக்காக இருக்கக்கூடிய செல்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலையுமே இந்த சிங்கிள் செல் செய்யும். அதாவது ப்ரீத்திங், லோக்கோமோட்டிவ், அதாவது சுவாசிக்கிறது, நம்ம செய்கிற மாதிரியே செரிமானம், லோக்கோமோட்டிவ்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய வேலை, இத்தனையுமே இந்த சிங்கிள் செல்லுக்குள்ளார அதுவும் செய்யும். மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸும் செய்கிற மாதிரியே இதுவும் செய்யும். இதே மாதிரி பாக்டீரியாஸும் இருக்குது, வைரஸும் இருக்குது. இது மாதிரி சிங்கிள் செல் அனிமல் இது மாதிரி நிறையா இருக்குது. இது அடுத்தது வந்து மல்டி செல்லுலார். மல்டி செல்லுலார்னால் விசிபிளாக இருக்கக்கூடியது எல்லாமே மல்டி செல்லுலாரான ஆனது தான். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செல் டெவலப் ஆகி டிஷ்யூ ஃபார்ம் ஆகும். அந்த டிஷ்யூஸ்லாம் நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் அது அப்படியே ஆர்கானாக ஃபார்ம் ஆகும். ஆர்கானஸ்லாம் நிறையா சேர்ந்து ஆர்கான் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வரும். ஆர்கான் சிஸ்டம்ஸ் வந்ததுக்கப்புறம் அது மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸாக அப்படியே மாறிடும். இப்போது சிங்கிள் செல்லுலேருந்து டிஷ்யூவாக மாறுது. இப்போ நம்ம கையில் உடம்புலலாம் மேலே அப்படியே சதை போர்த்தி இருக்கு இல்லையா, தோல். அந்த தோல் வந்து எப்படி இருக்கும், முதல்ல சிங்கிள் செல்லில் ஆரம்பித்து போனாக இருக்கட்டும், சதையாக ஃப்ளஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே சிங்கிள் செல்லேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி டிஷ்யூவாக ஒரு சதையாக மாறும். அதுக்கப்புறம் சதையாக மாறினதுக்கப்புறம் அதுக்குள்ளார ஆர்கான்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு இருக்கு இல்லையா, சுவாசிக்கிறதுக்கு. அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கிறது செரிமானத்துக்கு. இது மாதிரி ஒவ்வொன்றும் அதுக்கான உறுப்புகளை உருவாக்கும். இப்போ சுவாசிக்கிறதுக்கு அப்படின்னா அதுக்கு லங்ஸு தேவை இல்லையா. அப்போ அந்த லங்ஸ் வந்து அந்த டிஷ்யூஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உறுப்பாக ஃபார்ம் ஆகும். ஹார்ட் ஃபார்ம் ஆகும், லங்ஸு ஃபார்ம் ஆகும், கிட்னி ஃபார்ம் ஆகும், இன்டெஸ்டைன்ஸ் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் ஒவ்வொரு ஆர்கான். இந்த வயிற்றுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டெஸ்டைன் இதெல்லாம் சேர்ந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமை உருவாக்கும். அந்த ஆர்கான்ஸ், வயிற்றுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஆர்கான்ஸ்லாம் சேர்த்து அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது ஆர்கான் சிஸ்டம்ஸை உண்டு பண்ணும்.
இதெல்லாம் சேர்ந்து எல்லா சிஸ்டமும் ரெஸ்பிரேட்டரி, டைஜஸ்டிவ், லோகோமோட்டிவ் எல்லாமே சேர்ந்து, மஸ்குலர் சிஸ்டம் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபுல் பாடியை உருவாக்கும். அதுதான் ஆர்கானிசம்ஸு. இது மேக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ். அதாவது மல்டி செல்லுலர் எல்லாமே என்னது, மேக்ரோஸ்கோபிக். மேக்ரோஸ்கோபிக்னா நேக்கட் ஐஸ் வழியாக பார்க்கலாம், விசிபிளாக இருக்கக்கூடியது எல்லாமே என்னன்னு சொல்கிறோம், மேக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் தட் இன்வால்வ்ஸ் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸை என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்போது சப்போஸ் ஆனியனை கட் பண்ணி அதோட தோலை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தோம் அப்படின்னா, அதில் இது மாதிரி பிளாக்காக நிறைய செல்ஸு கோடிக்கணக்கில் ஒன்றோட ஒன்று அப்படியே சேர்ந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸாக உருவாகிருக்கும். நம்ம இந்த ஸ்கின்னை ரேப்பர் எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தோம்னா அதில் தெரியும், இது அப்படியே பிளாக்காக இருக்கிறது நமக்கு தெரியும். இது எப்படி இவ்வளோ பெருசாக பிளாக்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னாக்க, இதில் மேலே உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாரு. ஒரே ஒரு செல், அந்த செல்லிலேருந்து அடுத்து நிறைய அப்படியே குரூப்பாக ஃபார்ம் பண்ணி டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகிருக்கு. டிஷ்யூஸ் நிறையா ஜாயின் பண்ணி ஆர்கான் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆர்கான்லேருந்து ஆர்கான் சிஸ்டம்லேருந்து ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, இப்போ ஆர்கானிசம் அப்படின்னா என்னது அப்படின்னா, மெனி செல் ஃபங்க்ஷன்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். Different tissues combine together to form an organ. Different organ to form an organ system which leads to an organism. இதுதான் இப்போ இந்த லைனில் அந்த லிங்க் பார்த்தோம், செயின் பார்த்தோம். இப்போ ஆர்கானிசம்னா என்ன, இந்த ஆர்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, மெனி டைப்ஸ் ஆஃப் ஆர்கான் சிஸ்டம்ஸ், பக்கத்துலேயே ஆர்கான் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த ஆர்கான் சிஸ்டம் மெனி டைப்ஸை. இப்போ உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம் மட்டும் காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி லங்ஸை சேர்த்தா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இது மாதிரி ஒவ்வொன்றா சேர்ந்து ஒவ்வொரு சிஸ்டமாக சேர்ந்து அந்த ஆர்கானிசம்ஸை உருவாக்குது. எக்ஸ்கிரியேட்டரி சிஸ்டம் இருக்குது, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது, டிஷ்யூ சிஸ்டம் இருக்குது, மஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. இது ஒவ்வொன்றா சேர்ந்து ஆர்கானிசம்ஸை ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த ஆர்கான் சிஸ்டம்னா என்ன பண்ணுது, இந்த ஆர்கான் சிஸ்டம்குள்ளார என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெனி ஆர்கன்ஸ், பக்கத்துலேயே ஆர்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்கான் இந்த மாதிரி மெனி ஆர்கன்ஸ். இதில் வந்து உங்களுக்கு லிவர் கொடுத்துருக்காங்க. லிவர் மாதிரியே ஹார்ட்டு, ஒவ்வொன்றும் தனித்தனி இன்டெஸ்டைன், ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹியூமன் பார்ட்ஸு, அந்த ஒவ்வொரு பார்ட்ஸுமே ஆர்கான்ஸ் தான். அந்த மாதிரி மெனி ஆர்கன்ஸ் டுகெதர் ஃபார்ம் அன் ஆர்கான் சிஸ்டம் which is concerned with a specific function. ஒவ்வொன்றும் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை மட்டும் பண்ணும். இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது, இட்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷனுக்காக பயன்படுது. எங்கேருந்து ஆரம்பிக்குது, இது எங்கேருந்து, நாஸ்ட்ரில்ஸ்லேருந்து ஆரம்பிக்குது. நம்ம மூக்கு துவாரம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆரம்பிக்குது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நாஸ்ட்ரில்ஸ். அதுக்கப்புறம் நேசல் சேம்பர் வரும், அப்புறம் விண்டு பைப் வரும், அப்புறம் லங்ஸ் வரும். அப்படியே வரிசையாக லங்ஸ்லேருந்து நம்ம திருப்பியும் அந்த ப்ராசஸ், அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இப்போ பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அதோட ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் ப்ரைமரி ரூட்டு, செகண்டரி ரூட்டு, இது மாதிரிலாம் இருக்குது, டெரிட்டரி ரூட்டு அப்படிலாம் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை அது கண்டக்ட் பண்ணும். அந்த ஒவ்வொரு ஆர்கானும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பர்டிகுலராக பண்ணும். சரி, இப்போ இந்த ஆர்கான் சிஸ்டம்லேருந்து இப்போ இந்த ஆர்கானுக்கு வரும். இந்த ஆர்கான் என்ன பண்ணுது, அதில் என்னென்னலாம் இருக்குது, இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டிஷ்யூஸ். ஆர்கன் எப்படி ஃபார்ம் ஆகுது, இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ். இட்ஸ் ஒர்க் டுகெதர் டு ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி ஒரு நிறைய செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்கான் வந்து உருவாகுது. இப்போ ஹியூமன் பாடின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டமக்கு, ஐ, ஹார்ட்டு, லங்ஸு, இதெல்லாம் ஒவ்வொரு பர்டிகுலர் ஆர்கன். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பண்ணும். இதே பிளான்ட் எடுத்துக்கோங்க, பிளான்ட்டில் ஆர்கன்ஸ்னு அப்படின்னு பார்த்தோம்னா லீவ்ஸு, ஸ்டெம்ஸு, ரூட்ஸு, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸு. இப்போ டிஷ்யூஸ் வருவோம். டிஷ்யூஸ்னால் எதால் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, டிஷ்யூஸ் இஸ் அ குரூப் ஆஃப் செல்ஸு. இட்ஸ் ஆர்கனைஸ்ட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். டிஷ்யூ என்ன பண்ணுது, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சேம் ஷேப்டு செல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஷேப்டு செல்ஸ் டு பெர்ஃபார்ம் அ காமன் ஃபங்க்ஷன். இதில் எப்படி இருக்குது, ஒரே டைப் ஆஃப் செல்லாகவும் இருக்கலாம், ஆனால் வெவ்வேறு ஷேப் இருக்கக்கூடிய செல்லாகவும் ஒன்றா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஷ்யூஸ் இருக்குது.
ஹியூமனில் பார்த்தோம், ஹியூமன்லேயோ அனிமல்லையோ பார்த்தோம் அப்படின்னாக்க நெர்வஸ் அண்டு எபித்தெடியல், இந்த மாதிரி மஸ்குலர் டிஷ்யூஸ், கனெக்டிவ் டிஷ்யூஸ், இது மாதிரி நிறையா இருக்குது. இப்போ பிளான்ட்ஸ் எடுத்துட்டோம்னா என்ன டிஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்னால் ஒரு இடத்துலேருந்து தண்ணியை கடத்துறதுக்காக அது டிஷ்யூஸ் யூஸ் பண்ணும் பிளான்ட்டில். வெளியில் அது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதனுடைய தண்டு பகுதியில், வேர் பகுதியிலலாம் வெளியில் ப்ரொடெக்ஷனுக்காக இந்த மாதிரி டிஷ்யூஸ் வந்து யூஸ் ஆகுது பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஃபைனலாக செல்லு தான் கடைசியில் இருக்கக்கூடிய ஸ்மாலர் யூனிட், பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் லைஃப். செல் இஸ் த பில்டிங் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அதுதான் அந்த லிவிங் ஆர்கானிசம்க்கு ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அடிப்படை ஆதாரம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த செல் இருந்தால் தான் வரிசையாக மேலே மேலே ஒரு புதிய ஆர்கானிசம்ஸ் டெவலப் ஆக முடியும். பிளான்ட் அண்ட் அனிமல் செல் கம்பேரிசன். இந்த ஆக்டிவிட்டி 3ல் உங்களுக்கு பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதோட பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்டில் வரைஞ்சி நீட்டாக பார்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரெண்டுத்துலேயும் எதெல்லாம் சேமாக இருக்குது, எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அனிமல் செல்லில் ஏதாவது பிளான்ட் செல்லில் இருக்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்கா, அதே மாதிரி பிளான்ட் செல்லில் அனிமல் செல்லில் இருக்கிறத விட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செஷனில் அதோட சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம்.